நமக்கு முதல்லயே அந்த உள்ளது 40 படிக்கிறச்ச நமக்கு ஏற்கனவே பத்தஞ்சலி யோக சூத்திரா பார்த்திருக்கோம், சிவசூத்ராஸ் பார்த்திருக்கோம், பிரத்யபீஜன ஹிருதயம் பார்த்திருக்கோம், விஞ்ஞான பைரவ பார்த்திருக்கோம், பகவத்கீதை பார்த்திருக்கோம், நாரத பக்தி சூத்ரா பார்த்திருக்கோம். அதனால இது எல்லாம் சேர்ந்து நம்மள ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறதுனால நம்மளால இதை புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கு. எடுத்த உடனே இது படிச்சா நிச்சயமே அது புரியாது, கஷ்டம், முயற்சி ரொம்ப வேணும். ஆக இப்ப மறுபடியும் நாம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். சோ முதல்ல நாம பாயிரம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா நூன்முகம் அதையும் பார்த்துட்டோம். முதல் 2 பாடல்கள் நம்ம பார்த்தோம். அந்த 2 பாடல்கள் தான் முதல்ல சொல்ற ஓர் முதலை ஓர்தல் உண்மை. இது ஒரு கிரியேட்டிவ் எனர்ஜி, காமன் கிரியேட்டிவ் எனர்ஜி ஒன்று இருக்கு. 2வது அது முதலாக, அது 3 விதமாக வெளிப்படுகிறது. இந்த 3 முதல்கிறது என்ன உங்களுக்கு ஆக்சுவலி பதி பசு பாசு, இது 3 தான். இந்த 3 விதமா இருக்கிறச்சே அது என்னவா இருக்கு? ஒண்ணு இறைவனாக இருக்கிறது, அதாவது பரமாத்மா, 2வது ஜீவன், 3வது இந்த உலகம். இந்த 3 தான். இந்த முதலாக எல்லாருமே ஏத்துக்கிறாங்க இல்லையா? ஒரு படைக்கும் பரம்பொருள் இருந்திருக்கணும், காட். அதுக்கு அடுத்தது அதுல இருந்து நம்ம பிரிஞ்சு பார்த்துட்டு இருக்கோம், அது நம்முடைய சோல், ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா இந்த உலகத்துல தான் உணர்ந்துட்டு இருக்கு, இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கு, இந்த வேர்ல்ட். இந்த 3 தான். ஆக முதலாக இதுதான் 3 அடிப்படை. உலகம் எல்லாம் காட்டி அனுபவங்களே கிடையாது. அந்த இறைமை இருமையில் இருக்கிறதுனால தான் தன்னில் தான், அதுதான் சொல்றேன் இல்லையா? இல்லையா? பிரகாசா விமர்சா, பரா பராபரா அபரா. அது போல இறைமை தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு இருப்பதினால்தான் இந்த 3 விதமாக விளங்குகிறது. இறைமை இல்லாட்டி ஒண்ணுமே கிடையாது, ஜீவாத்மா இல்லாட்டி ஒண்ணும் கிடையாது, உலகம் இல்லாட்டி ஒண்ணுமே கிடையாது. அதனால்தான் மும்முதலை ஓர் முதலாம். அதுக்கு தனி தனி பேர் வச்சு, நான் வைஷ்ணவம், நீ சிவ சைவம், இது மாதிரி சமணம், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தான் சொல்றதுதான் கரெக்டு, தான் சொல்றதுதான் கரெக்டுன்னு தப்பு கிடையாது. இப்ப உங்களுடைய ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிடுறச்சியே அதனுடைய அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை சண்டை போட்டு டிஸ்கஸ் பண்ணி அதை ஆர்கியூ பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணாம, உன் சுகமா இருக்கியா நீ சுகமா இரு, நான் சுகமா இருக்கேன்னா சுகமா இருக்க, எல்லாரும் சுகமா இருக்கலாம் போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நான் குலாப் ஜாமுன் சாப்பிட்டு உணர்ந்ததுதான் ரைட்டு, உன்னுடைய அனுபவம் அதை விட குறைச்சல் அப்படின்னு சொல்றதுதான் பிரச்சனையே வருது. அதனால்தான் எல்லா மதங்களுமே தமக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றன. அதனால்தான் வேறுபாடு. அது ஒரு அழகு, அது தப்பு சொல்ல முடியாது. அதுதான் உலகம். இப்போ நம்ம 3வது பாடலுக்கு பார்க்க. 3வது பாடல் என்ன? உலகு மெய் பொய் தோற்றம், உலகு அறிவாம் அன்று, உலகு சுகம் அன்று என்று உரைத்து, என் உலகு விட்டு தன்னை ஓர்ந்து 1 2 தான் அற்று நான் அற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்புவான். ஒரு சாரார் என்ன சொல்றாங்க? உலகம் மெய் இல்லையா? ஒரு பக்கம் வாழை மரம் இருக்கு, இன்னொரு பக்கம் வேப்ப மரம் இருக்கு. உண்மைதானே? வாழை மரத்துல இருந்து வாழைக்காய் வருது இல்லையா? அது உண்மை, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போல எல்லாமே உண்மை. இன்னொரு சாரார் சொல்றாங்க பொய் தோற்றம். அந்த வாழை மரம் கொஞ்ச நாள் எல்லாம் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாதுடா. அது என்னது? எங்க காட்டு பார்க்கலாம். அந்த வாழை மரம் காய்த்து கனிந்து அந்த வாழை மரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல மண்ணுதான் இருக்கும் இல்லையா? இங்க வாழை மரம் சொன்னியே, பொய் சொல்றியே நீ, பொய் தோற்றம். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன சொல்றார்? உலகு அறிவாம், நான் உய்த்து உணர்வது, இந்த 5 பொறிகளின் மூலமாக கண்டு உணர்வு இந்த உலகம் நிஜம், இது அறிவின் பார்ப்பட்டது அப்படின்னு ஒரு சாரார். அன்று கிடையாது, உன்னுடைய இன்டலெக்ட் போச்சுன்னா, இந்த 5 பொறிகள்ல ஒண்ணு போச்சுன்னா கூட இந்த உலகம் உனக்கு கிடையாதுடாங்க. படிப்பறிவு பட்டறிவு, படிப்பறிவு, இந்த உலகை நாம் 5 புலன்களின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த அறிவு நிஜம்னு ஒரு சாரார் சொல்ற. இன்னொரு சாரார் சொல்றாங்க, ஏய்
கண்ணு இல்லாட்டி காட்சி கிடையாது, காது இல்லா காட்டி ஒலி கிடையாது. அது போய் மெயின் சொல்றியே அன்று. அன்றுனா இல்லை, அன்றுனா அன்னைக்கு நினைச்சுக்காதீங்க, அன்றுனா இல்லை. ஒரு சாரார் உலகு அறிவாம் சொல்றாங்க, இன்னொரு சாரார் உலகம் அன்று அப்படிங்கிறாங்க. அடுத்தது உலகு சுகம். ஆஹா, எவ்வளவு சுகமா இருக்கு உலகம். கண்களால் பார்க்கக்கூடிய காட்சிகள், காலை கதிரவனின் உதயம், அந்த பீச்சில் போய் கால தண்ணியில நினைச்சு எவ்வளவு சுகமா இருக்குது. குற்றால மருவியில தலையில் விடுறச்சு இதை விட சுகம் ஒண்ணு உண்டா? அழகான ரோஜா பூ முகர்ந்து பாக்குறச்சு பிரமாதமா இருக்குது. சுகமா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஷோமிதா, சுகமா இருக்கா இல்லையா? நமக்கு ஒண்ணு அது ஒத்துக்கிற. இன்னொரு சாரார் சொல்றார் அன்று இந்த உலக சுகம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. உனக்கு மூக்குக்கு சளி பிடிச்சிச்சுன்னா ரசம் வாசனை கூட வராது, இதுல ரோஜா பூ வாசனை எங்க வரக்கூடாது. பொய்யிடாங்கிற. உன் கால ஆதிக்கால் இருந்து இல்லாட்டி உனக்குள்ள நர்வஸ் வீக்னஸ் இருந்துச்சுன்னு நீ தண்ணிலேயே கால் வைக்க மாட்ட, கூசும் தெரியுமா? பல்லுல எனாமல் கட்டி கூசும், அதை போய் சாப்பிட முடியுமா? அதனால பொய்ங்கிறாங்க. அதுவும் நிஜம் தானே? எஸ் ஆர் நோ? உலகு சுகம் ஒரு சாரார், அன்று இன்னொரு சாரார் என்று உரைத்து என் உலகு விட்டு. என்னன்னா என்ற, அங்க இருகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்று இப்படின்னு ஒரு சாரார் இரண்டு சாரார் சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அது நிஜம், இன்னொரு பக்கம் பார்த்தா அது பொய். இது வானவில்னுடைய வர்ணஜாலம் போலத்தான். வானவில் என்பது உண்டு, அது இல்லைங்கிறது உண்டு, ரெண்டுமே இருக்கு. அதனால நீ என்ன பண்ணணும்னு, என்று உலகு விட்டு. ஒரு தண்ணி நின்று பாரு, இந்த பக்கமும் ஜால்ரா போடாது, அந்த பக்கமும் ஜால்ரா போடாது, நேர தூரம் விட்டு அதை பாரு. வானவில்லையும் பாரு, வானவில் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வானவெளியையும் பாரு. தன்னை ஓர்ந்து. நீ அந்த சாட்சி புதமா போறச்ச இதுதான் சரி அதுதான் தப்பு சொல்லவே மாட்டேன். பகவான் ரமணர் அதுதான் ரொம்ப அழகு, அதாவது மெய் சிலிர்க்கும் அதை பார்த்தோம்னா. தன்னை ஓர்ந்து. ஆமா, வானவில் இருக்கு, அழகு, அந்த அழகு ரசி. வானவில் போனதுக்கு அப்புறம் இந்த பறந்த வானவெளி ரசி. ஐயோ வானவில் போச்சா, ஐயோ வானவில் போச்சா, ஐயோ ஏன் லவோ லவோ நடிச்சுக்கிறேன். அந்த வானவில் பொய்ன்னு சொன்ன அவன் கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி வானவில் பார்த்தேன். பொய் சொல்லாதடா, நான் இங்கே தானே நின்றுட்டு இருக்கேன் பக்கத்துல, நான் என்ன மடையனா? நான் பார்த்தது பொய்ங்கிறியா? ஆமா பொய் தான்டா, போடா மடையா. நான் சொல்றது ஏன் இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கேன், நான் சொல்றது நீ நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன், போடா. இதுலயே ஆர்கியூமெண்ட். எவ்வளவு பிராண எனர்ஜி போறது பாருங்க. பிராணா இஸ் த பேசிஸ். அதனாலதான் பகவான் சொல்ற என் உலகு விட்டு, என் உலகு என்ற உலகை விட்டு, இப்படிப்பட்ட இரண்டு டியூவாலிட்டி உலகத்தை விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்று இரண்டு தான் அற்று. நீ சொல்றதுதான் கரெக்ட்னு பிடிக்காது, ரெண்டு இருக்கிறதையும் மறுக்காது, விட்டு நான் அற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்புவான். முதல்ல அந்த ஈகோவை நிறுத்தடா மடையா. இங்க நான் சொல்றது அந்த ஈகோ, அகம்பாவம், அதுதானங்க பேசிஸ். அஸ்மிதா ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஹஸ்பண்ட் சொல்றே நான் சொல்றேன் நிஜம், உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், உன் மரமண்டையில ஏன் ஏறல? பொண்டாட்டி மடையா, நீ தாண்டா மரமண்டை, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்றது கொஞ்சமாவது வடிகட்ட முட்டாளா இருக்கிறியே, ஏன் இப்படி இருக்கு தொலைக்கிற? பொண்டாட்டி. இரண்டு சார பண்றப்ப சிலது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவர் சொல்றதுலயும் சில உண்மைகள் இருக்கும், இவங்க சொல்றதுல உண்மை இருக்கும். So life is a compromise. இதுதான் சரி அதுதான் சரி நிக்கிற வரைக்கும் நிம்மதி என்பது நிச்சயமா கிடைக்கும். அதனால்தான் பகவான் சொல்ற ரொம்ப ரொம்ப அழகா என்ன சொல்ற, ஒன்று இரண்டு தான் அற்று, நான் அற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்புவான். சரிங்க, இப்ப என்னங்க சொல்றீங்க? ஒரு பக்கம் விட்டுட்டு போங்க, தப்பே கிடையாது. நம்ம கட்டிட்டு இழுத்துட்டு கோபுரம் கட்ட ஒரு குப்பையும் கிடையாது. மூச்சு நின்றுச்சுன்னா அவன் அவள் மாண்பு மிகு எல்லாம் அது ஆயிடும். இதுல நான் சொல்றத நிஜம், நீ சொல்றீங்க, சண்டை போட்டு என்னையா பிரயோஜனம்?
ஒரு 2 ஆர்கியூ பண்ணி பாருங்க. நீங்க சொல்றது எடுத்துக்கலையா, சரிடா மகனு, நீ நினைச்ச மாதிரி இருந்துட்டு போலாம், சந்தோஷமா இரு, நீயாவது சந்தோஷமா இரு அப்படின்னு போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. பகவான் சொல்றது லைஃப் இஸ் அ காம்ப்ரமைஸ் பிகாஸ் இட்ஸ் அ கலைடோஸ்கோபிக் வேர்ல்ட். நீங்களே கலைடோஸ்கோப் வச்சிருக்கீங்க, அப்படியே பார்க்கறச்சு அற்புதமா டிசைன் இருக்கு. யாரோ வந்து பின்னாடி என்னங்க குட் மார்னிங்ங்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த டிசைன் இருக்குமா? மறைஞ்சிடும். கொஞ்சம் கை அசைஞ்சாலும் மறைஞ்சிடும். அதுதான் உலகு. பகவான் ரொம்ப அழகா சொல்றார். இது அது வந்து பார்த்தோம்னு இங்க சிவவாக்கியர் பாடல் மறக்கவே முடியாது. நான் சொல்றேன், ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே. மலைக்கு போறாங்க கல் உடைக்கிறவங்க, ஒரு பெரிய கல், ராமானுஜர் சிலையை உருவாக்கணும், புத்தர் சிலையை உருவாக்கணும், இல்ல சொன்ன புத்தர் சிலையை உருவாக்கணும் போறாங்க, பெரிய காளி சிலையை உருவாக்கணும் போறாங்க. ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே, வாசலில் உள்ள கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், பூசனைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்து. ஈசனுக்கு உகந்த கல்லு எந்த கல்லு சொல்லுமே. சிவவாக்கியர் நெத்தியடி அடிப்பார். அதே மலை இருந்து கொண்ட கல்ல ஒண்ணு வந்து படியா போடுறோம், இன்னொரு கல்ல சாமி பண்றோம். அந்த படி கல்ல மிதி மிதின்னு மிதிச்சுட்டு போறாங்க. சாமி போட்ட கல்ல அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் எல்லாம் பண்றாங்க, சாமி கும்பிடுறோம். இதுல ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல்லு சொல்லு? அந்த உண்மையான படைக்கும் அறிவாற்றலுடைய அந்த அற்புதமான சக்திக்கு படியில் உள்ள கல் இகழ்ந்ததா, இழிவானதா, பூஜனைக்கு உரிய கல் மதிப்பானதா? ஈசன் அந்த படைத்த அந்த பரம்பொருளுக்கு எந்த கல் உயர்ந்தது, எந்த கல் தாழ்ந்தது? அதுதான் இங்க உலகு மெய் பொய் தோற்றம், உலகு அறிவாம் அன்று, உலகு சுகம் அன்று என்று உரைத்து, என் உலகு விட்டு என்று உலகு விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்று இரண்டு தான் நற்று நான் அற்ற நிலை எல்லாருக்கும் ஒப்புவான். இல்லையா? இது உணர்ந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடும். யார் சொல்றது சரி, யார் சொல்றது தப்பு இல்ல. இதுல நீங்க வந்து நான் தான் சரி, நான் தான் போய் சொல்லவே முடியாது. குருஜி சொல்ற மாதிரி there is nothing as good, nothing as bad. It's only the experiences you go through. Accept it. Accept the people as they are. Accept the situations as they are. Finished. There ரொம்ப அற்புதமானது. இதுல அந்த நான் விளக்க கொடுத்துச்சே ரொம்ப அதுல அற்புதமா இன்னொரு பார்த்தோம்னு அவரு ரொம்ப அழகா இருக்கும். நான் உதாரணம் சொல்றேன், நான் ரசிச்சு சொல்றேன், நீங்க கூட இல்லையா? கட்டையால் செய்தேவரும் கல்லினால் செய்தேவரும், மட்டையால் செய்தேவரும் மஞ்சளால் செய்தேவரும், சட்டையால் செய்தேவரும் சாணியால் செய்தேவரும், வெட்ட வெளியதன்றி வேறு தெய்வம் இல்லை. வெட்ட வெளியதன்றி வேறு தெய்வம் இல்லையே. பாருங்க, இப்ப கூட திருவெண்ணைநல்லூர்ல அந்த காலத்துல கொடி கட்டி பறந்த ஒரு அற்புதமான சிவபெருமான் கோவில், இதெல்லாம் பார்த்தது விளையாட்டு, சும்மா இல்லை விளையாடு. அரையணை நல்லூர் அங்க போய் இங்க போங்க, திருவண்ணாமலை பக்கத்துல திருக்கோவிலர் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பாலார் அந்த கரையில திருக்கோவிலர், இந்த பக்கத்துல அரையணை நல்லூர், ஒரே கல்லுல அற்புதமாக சிவாலயம் செதுக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் ரகோத்தம சுவாமிகள் ஜீவசமாதியும் இருக்கு, நம்ம போயிருக்கோம். சோ அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த அரையணை நல்லூர் வந்து சின்ன ஒரு பகுதியை தாண்டி போனோம். வழியெல்லாம் மலம் கழிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அரையணை சிவபெருமான் கோவில் அற்புதமான கோவில். அங்கிருந்துதான் ரமண பகவானுக்கு திருவண்ணாமலை தெரிஞ்சது, அண்ணாமலையார் தெரிஞ்ச. அங்க சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயிலை சீட்டாடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சமண மதத்துல குகை கோவில் எல்லாம் இருக்கு, துப்பி வச்சிருக்கிறாங்க. கரும்பு எல்லாம் சக்கை எல்லாம் கிடக்குது. அப்போ திருவண்ணாமலை இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோயில் உயர்ந்ததா, இல்லை அரையணை நல்லூர் கோயில் இருக்கக்கூடிய தெய்வம் உண்மை? எந்த தெய்வம் உண்மை? வெட்ட வெளியதன்றி வேறு தெய்வம் இல்லையே. அந்த நிலைக்கு போகணும். இல்லாட்டி வேதனை நமக்கு தான், இல்லாட்டி வேதனை நமக்கு தான். ஐயோ
அருணாச்சல கோயில பளபளன்னு இருக்குது, இங்க எப்படி இருக்குது கடை? ஏய் ஏன்டா இங்க சீட்டாடுறீங்க? உனக்கு என்ன போச்சு, வயலைய பார்த்துட்டு போயா. நீங்க என்ன வெட்டி முடிக்க முடியாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. கம்முன்னு வர வேண்டியதுதான். ஒரு காலத்துல இப்படி கோயில் வச்சுன்னு நினைச்சிட்டு வர வேண்டியதுதான். அதனால கட்டையால் செய்தே வரும். கட்டையில சாமி பண்றோம், வணங்கணும். கல்லினால் செய்தே வரும். கல்லுல சிலையா உருவாக்கி வணங்கணும். மட்டையால் செய்தே வரும். தேங்காய் மட்டையில பாத்தீங்களா நீங்க? தேங்காயில சில விதவிதமான தேங்காய் வரும். இதுக்கு அதுல நீங்க பாக்கணும். நீங்க இதெல்லாம் நான் பார்த்தேன். நான் ஒரு முறை இன்ஸ்பெக்ஷன் பண்ணப்போ ஒரு ஸ்பெஷல் தேங்காய் ஒன்று கொடுத்தாங்க. சார் இது பிள்ளையார் தேங்காய், இதை வீட்டுல வச்சுக்கோங்க. அப்படியே பணம் கொட்டும் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தாரு எனக்கு. அது பார்த்தோம்னா அந்த தேங்காய் 2 காது மாதிரி மேல அப்படி தனி வளர்ச்சி வித்தியாசமா இருக்கு. எல்லா தேங்காய் மாதிரி இது இல்லை. எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. அவனுடைய சந்தோஷத்துக்காக வாங்கினான். அது ஒரு தும்பிக்கை மாதிரி ஒண்ணு. பிள்ளையார் தேங்காய் சாருங்கிறான். இது கிடைக்கிறதே கஷ்டம் சார். இது 1000 ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. நீங்க அன்பா உனக்கு மேனேஜர் கொடுக்குற சார்னு கொடுத்தா. சரிடா அப்பா நீ 1000 ரூபாய் அவனுக்கே கொடு, எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. சார் நீங்க எவ்வளவு தூரம் வந்துருக்கீங்க, தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க சார். சரி கொடு, வாங்கிட்டு வந்து. மட்டையால் செய்தேவரும் மஞ்சளால் செய்தேவர். மஞ்சளை பிடிச்சி பிள்ளையாருன்னு வைக்கிறோம். சட்டையால் செய்தே வரும். அழகா சட்டையெல்லாம் தேய்ச்சி போட்டு ஒரு தேவர் சாமி உண்டது. சாணியால் செய்தே வரும். ஒண்ணுமே கிடைக்காட்டி பசு சாணத்துல தெய்வம் பிடிச்சி வைப்பாங்க. இதுல எந்த தெய்வம் உண்மை? மஞ்சள பிடிச்ச பிள்ளையார தண்ணியில கலந்துட்டா பிள்ளையார காணும். சாணியால் செய்து தண்ணியில கலந்துட்டா காணும். வெட்ட வெளியதன்றி வேறு தெய்வம் இல்லையே. அல்டிமேட் இஸ் அ ஸ்பேஸ். கட்டாகாசம் சிதாகாசம் ரெண்டுதான் உண்மை. அது போல உலகு மெய் பொய் தோற்றம் என்ற உன்னை நான் அடிச்சு என்ன நீ அடிச்சு வித்தியாசம் பாராட்டுறதுக்கு பார்த்தோம்னா ஐ மீ மைன் மைன் அந்த அகம்பாவம் ஒண்ணுதான் அப்படி ஆட்டி படைக்கும். அப்ப சொல்றாரு பகவான், நான் அற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்புவான். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஈகோவை விட்டுடுறான். அவனே ஈகோவை விட்டுட்டுனா தான் கொஞ்சமாவது உனக்குள்ள போக டைம் இருக்கும். இஸ் வெரி பிராக்டிக்கல் கைடன்ஸ். பிராக்டிக்கல் கைடன்ஸ் தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க. இந்த இருநிலை இருக்கிற வரைக்கும் மத்தவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்போம். நாம அவன் சொன்னது எப்படி ஆர்கியூ பண்ணி அது எப்படிடா நான் அதுதான் விதண்டா வாதம் பிரதிவாதம். அவன் சொல்றதுலாம் நான் நெகேட் பண்ணி ஆகணும். அதுக்கு மண்டை உடைச்சுக்கிட்டு யுவர் பிராண வில் பி டோட்டலி வேஸ்டட் இன் தட். புரியுதுங்களா? கணவன் மனைவியே கணவன் ஒண்ணு அடிச்சு சொல்றப்போ அவர் சொன்னது தப்பு, அது எப்படி ப்ரூவ் பண்றது? இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் இப்படி அப்படி இப்படி பண்ணிருந்தாங்க. யாருக்கு நஷ்டம்? நமக்குதான் நஷ்டம். சரியா தொலைஞ்சு போ, இருந்து போ, சந்தோஷமா உன் வழிப்பா, நான் என் வழியப்பா, நிம்மதி. பகவான் எவ்வளவு எளிமையான வழி சொல்ற. இந்த இந்த உள்ளது 40ல ஒவ்வொரு பாடலும் முக்கியம். இதுக்காக நான் மணிக்கணக்கா பண்ணி உணர்ந்துதான் அவங்களோட பேசிட்டு இருக்கேன். பிராணா இஸ் த பேசிஸ். பிராணன்ங்கிறது தான் பேசிஸ். அது எவ்வளவு தூரம் தக்க வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்குள் நமக்குள்ள ஆனந்தமும் அமைதியும் நிம்மதியும் ஆரோக்கியமும் இருக்கும். நமக்குள்ள பிராணி இருக்கு. குருஜி ஒரு அற்புதமான வீடியோ நம்ம இவங்க போட்டிருக்காங்க, அருண் போட்டிருந்தாங்க கேக்க நகர்ல. பிராணா அப்படின்ட்டு இத்தனோண்டு 2 நிமிஷம் வீடியோ, தயவுசெய்து பாருங்க. அதுல பகவான் குருஜி ரொம்ப அழகா சொல்றாரு, பிராணா உங்களுடைய பிராணன் அதிகமா இருந்துச்சுன்னா நீ சந்தோஷமா இருப்ப, விரும்ப காட்டியும். பிராணா குறைஞ்சது என்ன, துக்கமாவும் இருப்பேன். பிராணம் அதிகமா இருந்துச்சுன்னா எல்லாரும் உன்னை சுத்தி சந்தோஷமா இருப்பாங்க. பிராணம் குறைஞ்சதுன்னா உன்னை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் ஃபேக்ட். இதுதான் ஃபேக்ட். உலகு மெய் பொய் தோற்றம் உலகு அறிவாம் அன்று உலகு சுகம் அன்று என்று உரைத்து என்ற உலகு விட்டு இப்பேற்பட்ட உலகத்துல சண்டை போட்டு நிம்மதியை இழந்து அக்கு வேறு ஆணி வேறு ஆகாம தன்னை ஓர்ந்து, உனக்கு என்னடா வேணும்? நிம்மதி வேணும், அதானே வேணும். 1 2 தான் அற்று நான் அற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்புவாம். அப்ப கூட பகவானுடைய அந்த எளிமை நான் சொல்றேன். இதுதான் நம்முடைய ஆண்டோர்கள் சான்றோர்கள்
பார்த்தோம்னு எந்த உபநிஷத்துமே எந்த வேதங்களுமே டேட் ஆஃப் இன்னைக்குதான் எழுதுன்னு எந்த கவிஞனும் சொல்றது கிடையாது. பார்த்தோம்னா நான் தாங்கிறத அங்க நானே இல்லாம தான் உபநிஷத்தை வந்தது. நிறைய உபநிஷத்துகளுக்கு யார் மூலம் தெரியாது நமக்கு. அவங்களுக்கு நான்கிறதே முக்கியம் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாரும் ஆனந்தமா இருந்தா போதும். அதனாலதான் அந்த வேதங்களும் உபநிஷத்துக்களும் இன்றும் சாகா நிலை பெற்று வரமாக வந்துட்டு இருக்கு. அங்க நான் தான் எழுதியோன் ஆக்கியோன் போட்டோம்னா காலத்துல காணாம போயிடும். ஆனா காலங்களை கடந்து நிற்பது நமது உபநிஷத்துக்களும் வேதங்களும். பகவத்கீதா அதுதான். பகவத்கீதா கிருஷ்ண பரமாத்மா சொல்ற தெரியாது நமக்கு, ஆனால் அற்புதமானது, எல்லாருக்கும் ஒப்புவான். அதனால இது ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்த மொழில நம்ம 4வது பாடலுக்கு போறோம். 4வது பாடல் என்ன? இப்ப அடுத்தது வர்றாங்க. உருவம் தான் ஆயின். இப்ப ஈகோ பாருங்க, ஸ்டெப்ல ஈகோவை தாண்டிட்டார். ஈகோல இருக்கிற வரைக்கும் சத்தியமா நிம்மதி கிடைக்காது நம்ம அவனை. அதனால லேர்ன் த ஸ்கில் ஹவு டு ஹேண்டில் த ஈகோ. ஈகோ இஸ் இம்பார்ட்டன்ட். நானுங்கிறது வேணும், அப்பதான் சாப்பிட முடியும் நம்மளால. நான்கிறது எல்லாம் இருக்க முடியாது. அந்த நானுங்கிறது இன்னொரு நான், இன்னொருத்தோட ஈகோட கிளாஷ் ஆச்சுதான் இது பிரச்சனை உண்டு பண்றது. ஆனா உனக்குன்னு ஒரு ஈகோ, உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், உனக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம், உனக்கு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டிஸ் வேணும். உலகம் உயிர்ன்னு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு முக்கியம், அந்த ஈகோ வேணும். ஆனா மத்தவங்க ஈகோட கிளாஷ் ஆச்சுதான் நம்முடைய நிம்மதி குறைதான் பாக்குறச்ச பெட்டர் யூ விட்டுறான். புரியுதா? அதனால இந்த உலகில் ஈகோ இருக்கணும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம சாப்பிடுறது கூட அந்த ஈகோ இருந்துதான் சாப்பிட முடியும் நம்மளால. இப்ப அடுத்தது என்ன போறார், அது தாண்டிட்டாங்க. இப்போ பகவான் நம்மள நம்புற, ஓ பையன் ஈகோவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டோம். எல்லாருக்கும் ஒப்புவான். நான் சொல்லல, உலகத்துல ஆண்டோர்கள் பகவானே சொல்றார், நான் சொல்லலப்பா, எல்லாருக்கும் ஒப்புவான். எல்லா மதங்களுமே இதுதான் சொல்லுது, எல்லா ஆண்டோர்களுமே இதைத்தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போற. உருவம் தான் ஆயின் உலகு பரம் அற்று ஆம் உருவம் தான் அன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுதல் யாவன். உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன். எவன் கண் அலால் காட்சி உண்டோ கண் அதுதான் அந்தம் எலா கண். மெல்ல பாத்தீங்கன்னு, உருவம் தான் ஆயின் உலகு பரம் அற்று ஆம் உருவம் தான் அன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன். எவன் கண்ணலால் காட்சி உண்டோ கண் அதுதான் அந்தமிலா கண். இப்போ உருவம் தான் ஆயின். இப்ப பானு நல்ல ஸ்கிரீன்ல தெரியுதா, என் பொண்ணு பானு இருக்குது உண்மை. உலகு பரம் அற்று, அது போலவே நாம் பார்க்கக்கூடிய உலகமும் உண்மைதான். ஒத்துக்கிட்டோமா? ரைட். அற்று ஆம், அற்றுங்கிறது இங்க இல்லை கிடையாது, அதை போன்றதேன்னு அர்த்தம். அற்றுன அதை போன்றதே. ஆம், இந்த உலகமும் உண்மை. உலகு பரம் அற்று ஆம், இந்த உலகம் இருப்பது உண்மை. சரி, ஓகே. உருவம் தான் அன்றே. மீட்டிங் முடிஞ்சு, எண்ட் மீட்டிங், லீவ் த மீட்டிங். பானு காணாம போயிடு. பானு என்னுடைய கண்ணுல இருந்து மறந்து போனதுனால பானு இல்லைன்னு ஆயிடுமோ? இருக்குது, அசோக் நகர்ல இருக்காள, போன் பண்ண பேசுறாள். உருவம் தான் அன்றேல் உவற்றின், உவற்றின் அவற்றினுடைய, உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன். பானு ஸ்கிரீன்ல எல்லாம் போயிட்டா அப்போ அந்த குழந்தைய யார் பாக்குறது, எப்படி பாக்குறது? ஓ, ஸ்கூட்டி எடுத்துக்கோ, கார் எடுத்துக்கோ, நேரா அஸ்வினி பிளாட்ஸ் போனா பானு இருக்க. நம்ம கண்ணுக்கு இல்லைன்றதுனால அந்த கண்ணுறுதலுக்கான அந்த உருவம் இல்லாம போயிடுமா? புரியுதா? கம் க்ளோசர் டு மீ, கம் க்ளோசர் டு மீ. அப்போ கண்ணுறுதல் யாவன் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஸ்கிரீன் முடிஞ்சு போச்சுதான் இல்லாம போயிடுது. அப்போ அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தனே, அது யார்? கண் அலால் காட்சி உண்டோ.
இப்ப இந்த நிமிஷம் கண்ணு மூடிட்டு வச்சுக்கோங்க, பான் அங்க இல்ல. மீட்டிங் எண்ட் பண்ணிட்டா பான் அங்க இல்லை, அந்த பான் இருக்கு. கண் அலால் காட்சி உண்டோ? ஆக காட்சிக்கு கண் என்ற கருவி அவசியம். கண் என்ற கருவி அவசியம். கண் என்ற கருவி இருந்தாலும், கண் காட்சி என்ற ஒரு பொருள் இருந்தாலும், அதை கண்ணுறுதலுக்குரிய புலன் என்பது முக்கியமாக இருக்கணும். என்னுடைய மூளையில ஆப்டிக் சென்டர் சரியா இருக்கணும். ஆப்டிக் சென்டர் எல்லா காட்டி கூட கண்கள் பார்த்துட்டு இருந்தாலும் தெரியாது. அந்த ஆப்டிக் சென்டர் இருந்தாலும் பானு இன்னைக்கு இன்ன துப்பட்டா போட்டு இருக்கா, இன்ன செயின் போட்டு இருக்கா அப்படின்னுட்டு எனக்குள்ள உணர்றது யாரு? கண். அதுதான் அந்தம் இலா கண். அந்த உணர்வு இருக்கிறதே உனக்குள். இது என் மகள், இவள் பானு, இவள் அசோக் சொல்லுதே அந்தமிலா கண். அதன் மூலமாகத்தான் எனக்கு காட்சியாக வெளிப்படுது. அந்த காட்சியின் மூலமாகத்தான் இந்த கருவியின் வழியாக வருகிறது. அப்ப கண்ணுறுதல் என்பது கண்ணும் அல்ல, காட்சியும் அல்ல, அந்த உணர்வை உணரக்கூடிய உணர்வு. அது coming with me. Very very important. Very very important. உருவம் தான் ஆயின் உலகு பரம் அற்று ஆம். அப்போ நான் தான் உண்மை, இந்த உடம்பு தான் உண்மை நீ நினைச்சிட்டீங்க, இந்த உலகமும் இருக்குது. இந்த உடம்பு செத்து போயிடுத்துன உலகம் இருக்கா? உலகம் இருக்கும். உலகம் உணர முடியுமா? தெரியாது. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். உருவம் தானாயின் உலகு பரம் அற்று ஆம். அதை போன்றதே உலகமும் உண்மை. சரி, உருவமும் உண்மை, உலகம் உண்மை. உருவம் இல்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. உன்னை பொறுத்த மட்டும் உலகு கிடையாது, ஆனா உலகம் இருக்கு. ஆனால் அந்த உலகம் உனது கருவிகளை பொறுத்து தான் அந்த உலகம் அமைகிறது. உலகம் உருண்டான்னு நம்ம கண்ணை வச்சுக்கிட்டு சொல்றோம், அனுபவத்தை சொல்றோம். இதே ஒரு எறும்புக்கோ அல்லது ஈக்கோ குரங்குக்கோ யானைக்கோ உலகம் உருண்டைன்னு தெரியுமா? அதனால் உணரப்படக்கூடிய உலகம் தெரியாது, நமக்கு தெரியாது. உணர்வு ஒன்று, உபாதி வேறு. உபதேசத்திற்கு வாங்க, ஈசனும் ஜீவர்களும் ஒன்று, ஆனால் உபாதி தான் வேறு. அது போல உருவம் நீ என்ன, உலகம் உண்மை நீ சொல்ல முடியாது, அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதனால உன்னுடைய உலகம் உனக்கு, உன்னுடைய உருவம் உனக்கு. ஆனால் அதே உலகம் இல்லாமல் போவது என்பதும் சாத்தியமே. அப்பொழுது எந்த உனக்குள் இருக்கக்கூடிய எந்த ஒன்று இந்த உலகில் இருக்கக்கூடிய காட்சியை உணர்கிறது. ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த ஒண்ணு உனக்கும் ஒண்ணுதான், எறும்புக்கும் ஒண்ணுதான், குரங்குக்கும் ஒண்ணுதான். அது அறியக்கூடிய உபாதிகள் அந்தந்த கருவிகளை பொறுத்திருக்கு. வர உருவம் தான் ஆயின், ஞானேந்திரங்கள் கர்மேந்திரங்கள் இருக்கு. ஓகே, உலகு பரம் அற்று ஆம். அதை போன்றதுதான் உலகம் நான் நினைக்கிறேன். உருவம் தான் அன்றேல். அப்ப நான் உருவமா இல்லாம வேற உருவம் போயிட்டுன்னு வச்சுக்கலாம். நான் திடீர்னு ஒரு குரங்கு ஆயிட்டேன். நானே இப்ப சினிமாலாம் பார்க்க, விட்டலாச்சேரியா சினிமாவில பாக்குற மாதிரி ஒரு பெரிய பாம்பு மாதிரி ஆயிட்டுன்னு வச்சுக்கலாம். 5 தலை பாம்பு மாதிரி ஆயிடும் விட்டலாச்சாரியா சினிமால பாக்குற மாதிரி. உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன். அப்ப 5 தலை பாம்பை போயிட்டு இருந்தேன், இந்த உலகம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியாது. அது 5 தலை பாம்பா இருந்ததான் தெரியும் எனக்கு. இது நீங்க ரொம்ப அற்புதமா கேட்கணும். ஒரு முறை அனுப்பிச்சிருக்கேன். ஸ்ரீ எம் மகேஸ்வரநாத் பாபாஜியோட இருக்கிறச்ச அவர் என்ன பண்ணுவாருன்னு பேசிக்கிட்டே இருப்பார். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னுட்டு அவர் ஸ்டிஃப் ஆயிடுவார் மகேஸ்வரநாத் பாபாஜி. கொஞ்சம் கம்முனரு, இப்ப ஒரு நிகழ்வு நடக்கும், அதை பார்த்து பயப்படாத, கம்முனு ஒன்னா கண்ணு மூடிக்கிட்டு தைரியமா பாருங்க. பார்த்தா வானத்திலிருந்து டபான ஒரு நீல நிறமான ஒளி தெரியும். சரண் இவர்கிட்ட ஒரு 5 தலை பாம்பு மாதிரி நிக்கும். படிக்கணும் சார், நீங்க
படிக்கணும். இவர் வந்து எதிரில பேசுவாரு, 2 பேரும் புஷ் புஷ்ன்னு பேசுவாங்க. அது வரைக்கும் தமிழ் இந்தியில பேசிட்டு இருந்த மகேஸ்வரநாத் பாபாஜி இசு புஷுன்னு பேசுவார். அப்புறம் அந்த அதித்தனாக வந்து அவர் கால் கிட்ட படிச்சுட்டு மறுபடியும் வேகமா போயிட்டு அந்த நீல நிற பந்து மறைஞ்சிடும். இது அனுபவம். ஸ்ரீ எம் எழுதியிருக்கிறார், படிங்க. இந்த யூடியூப்ல கூட வந்திருக்கு, ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். ஆக அப்புறம் முள்ள கேட்பாரு, இவருக்கு அஜித்தா கை கால நடுங்க ஆரம்பிச்சிடும். கெட்டியா பத்திரமா நடுங்கின்னு இருப்பார். அவர் போன உடனே கேட்பார், யார் இது? அப்புறம் சொல்லுவார், there is a நாகலோகா, நாகர்கள் உலகம் தனி இருக்கு, நம்ம உலகம் மட்டும்தான் கிடையாது, பல லெவல்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப நாகலோகத்துல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக என்கிட்ட வந்தாங்க. என்ன நியாயம் கேட்டாங்க. அவர் தான் நாகராஜா வந்தவர். சோ எனக்கு தெரிஞ்சத என்னுடைய மாஸ்டருடைய அருள். அப்ப கூட அவர் நான் சொன்னேன்னு சொல்லல. தட்ஸ் a greatness of the மகேஸ்வரநாத் பாபாஜி. என்னுடைய பாபாஜி மகாவதார் பாபாஜி சொன்னதை வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அது கைடன்ஸ் கொடுத்தேன். ஒன்னும் பயப்படல அப்படின்னா. அப்போ உருவம் தான் ஆயின் உலகு பரம் அற்று ஆம். அப்போ ஸ்ரீ எமக்கு தெரிஞ்ச உலகம் ஒண்ணுதான், ஒரு உலகம். உருவம் தான் அன்றே. அப்போ அவர் நினைச்சிருந்தாருன்னு உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன். அப்போ அந்த 5 தலை நாகம் வந்தது உண்மையா பொய்யா? ஸ்ரீஎம் அது பார்த்தது உண்மையா பொய்யா? மகேஸ்வரநாத் பாபா இந்தியில பேசாம இசுபுசுன் பேசுறது எந்த மொழி? உண்மையா பொய்யா? யாருக்குமே தெரியாது. கண்ணுறுதல் யாவன், அதை உணர்ந்தவனுக்கு அது உண்மை. ஆக அவரவர்கள் உணர்வை பார்த்துதான் உணர்ந்த மகிழ்தல் அவரவர் பாடு. கண் அலால் காட்சி உண்டோ? ஆக கருவி அவசியம், கருவி அவசியம். அப்போ மகேஸ்வரநாத் பாபாக்கு அந்த 5 தலை நாகம் வேற மாதிரி தோற்றம் அளித்திருக்கலாம். ஸ்ரீ எமக்கு 5 தலை நாகமா தெரிஞ்சது. ஸ்ரீ மகேஸ்வரன் பாபா ஒரு கிரீடம் வச்சுக்கிட்டு ஒரு நாகராஜா வந்து பேசுற மாதிரி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. மகேஸ்வரநாத் பாபாஜியோட கண் கருவிக்கு பொறுத்த மட்டும் அந்த காட்சி. சோ ஸ்ரீயமோட கண்களுக்கு தெரிஞ்சது 5 தலை நாகம். Are you coming with me? Very important. கருவி கண் அலால் காட்சி உண்டோ? ஆக ஸ்ரீயமுடைய கண்களுக்கு தெரிஞ்ச காட்சி ஒன்று, மகேஸ்வரநாத் பாபாஜிக்கு தெரிஞ்ச காட்சி நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். கண் அதுதான் அந்தமில்லா கண். கண் அதுதான். எந்த கண் உண்மையான கண்ணு? அந்தமில்லா கண், முடிவும் ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு கண். இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகியில படிச்சீங்கன்னா, பரமஹம்ச யோகானந்தா அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருப்பார், பிரதர்லா வீட்டுக்கு, மேற்கு வங்காளத்துக்கு. ராஞ்சியில இருந்து கோஸ் டு வெஸ்ட் பெங்கால். அப்போ வந்து காளிகாட் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய காளிகா தேவி கோயில உட்கார்ந்து இருப்பார். உட்கார்ந்து தியானத்தில் இருப்பார், ஆட்டு நினைச்சுக்கிட்டு. அப்போ திடீர்னுட்டு கோயிலுக்கு பின்னாடி போற ஸ்கூட்டர் தெரியும், கோயிலுக்கு பின்னாடி போற அனைத்தையும் உணர்ந்த கண் அவர் தெரியுது. எல்லாவற்றிலையும் தன்னைத்தானே அவர் பார்ப்பார். தானே ஸ்கூட்டர் ஓட்டின்னு போற மாதிரி இருக்கும், தானே பஸ்ல போற மாதிரி இருக்கும். நம்ம கத்தனை பண்ணிதான் பைத்தியம் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? அந்தம் இலா கண், லிமிட்லெஸ் விஷன், பவுண்ட்லெஸ் விஷன், எல்லைகளற்று அனைத்தையும் உணரக்கூடிய ஞான கண். அதுதான் சகசிரஹாரம் சொல்றோம். அது எப்பிறவி வாய்க்குமோ அது. That's what they say, pineal gland. Once the pineal gland is activated and you are there with yourself, you will get the vision. அதன் 1000 இதழ் தாமரை. 1000 இதழ் தாமரை கிடையாது, ஆனா அது உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய ஒரு நிலை. அந்தமிலா கண், அதுதான் இந்த பிரபஞ்சத்தை உணரக்கூடிய அறிவாற்றலை உடையக்கூடிய உண்மையான கண் பகவான் சொல்லி. சோ உன்னுடைய கண் உன் காட்சி, அது வரைக்கும் ரைட். சோ இன்னொரு உருவம் அதனுடைய காட்சி, அதனுக்கு நிஜம். மறுபடியும் உன் உலகம் தான் சரி, அந்த உலகம் தவறு என்ற ஒரு முடிவுக்கு வராதே. அந்தமில்லா கண் ஒண்ணு இருக்கு.
அதை பார்த்துதான் உன்னுடைய ஆன்மீக பயணம் தொடரணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா இங்க பகவான் சொல்றார். மறுபடியும் பார்க்கலாம். உருவம் தான் ஆயின் உலகு பரம் அற்றுகா. நீ உன் உருவத்தை நிஜம்னு நினைச்சின்ன, நீ பாக்குற உலகமும் நிஜம்தான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. உருவம் தான் அன்றே, இந்த உடம்பு நான் கிடையாது. நம்ம ஆத்மான்னு நிலைக்கு போகலாம், மெடிடேஷன் போகலாம், ஆழ்நிலை தியானத்துக்கு போகலாம். அப்ப நம்ம உடம்பு கான்சியஸ் இல்லை, இதே வேண்டாம். we'll go to சுஷுப்தி ஆர் தி ஸ்வப்னா ஸ்டேட், நம்ம ட்ரீமிங் ஸ்டேட்டுக்கு போகலாம். அப்போ நாம பார்க்கிற உருவங்கள் அது வரைக்கும் உண்மைதானே. நம்ம கனவுல பார்க்கிற சிங்கம் நிஜம் தானே, சிங்கம் துரத்திக்கிட்டு வர்றது நிஜம் தானே, நிஜமா இல்லையா? எப்படி உணர்றீங்க? அப்போ நீ காடு மேட்டுல ஓடுறிய தலை தெரிக்க, அப்ப அந்த காடு மேடம் உண்மைதானே உன்னை பொறுத்த மட்டும் அந்த நிமிஷத்துக்கு? அந்த பதப்பு இருக்கு. முடிஞ்சு நீங்க ஜாக்கிரதை நிலைக்கு வர வச்சதான் விழிப்பு அப்பாடி கனவுடா அவனை நினைக்கிறேன். இல்லாட்டி எத்தனை பேர் நம்ம வருது, பரீட்சைக்கு போவோம், பரீட்சை எழுதிட்டே இருப்போம், ரிசல்ட் வராது, ரிசல்ட் வரல லபோதிமா நடிச்சுட்டு இருப்போம். நம்ம பார்த்தா கனவு. எக்ஸாம் முடிக்கிறது எழுதிருப்போம், பஸ் அப்பதான் போகும், பஸ் பின்னாடியே ஓடுவோம். நாம எவ்வளவு நமக்கு அனுபவம் இருக்கு. அதெல்லாம் அந்த நிலையில், அந்த பொழுதில், அந்த க்ஷணத்தில் உன் உருவம் அன்றேல், உன் உருவம் இல்லாட்டி கூட உன் உருவம் படுத்திருக்குது, படுக்கையில இருந்தா கூட உன்னுடைய உணர்வு துடிக்குது. ஆழ்நிலை மனப்பதிவுகள். யூ சே தட் சித்தம், சித்தத்துல எல்லா பதிவுகளுமே இருக்கு. மொத்தமா பார்த்தோம்னா உருவம் தான் அன்றே, உருவம் இல்லப்பா நானு, மூவற்றின் உருவத்தை கண்டுதல் யாவன். அப்போ அந்த உருவத்தை யார் பாக்குறாங்க? இப்ப படுக்கையில படுத்துக்கிட்டோம், வேற நிலைக்கு வர தூங்கிட்டா சாமி கும்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கோம், கனவு நிலை இருக்கு. அப்போ உங்க உருவத்தை நீங்க பார்க்க முடியுமா? நீங்க நான் தான் தன்ராஜ், நான் தூங்கிட்டு இருக்கேன், தன்ராஜ் பார்க்க முடியுமா? அப்ப தன்ராஜ் யாரு? கண் உருவம் தான் அன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன். டெத் எக்ஸ்பீரியன்ஸ், NDE, பல பேர் நம்மள பல விதமா சொல்லி இருக்கிறாங்க. அதனால இதுதான் நிஜம், இதுதான் தவறுன்னு சொல்லவே முடியாது. அந்த பிரபஞ்சத்தை அறியக்கூடிய ஆற்றல் வரும் பொழுதுதான் இதுவும் நிஜம், இதுவும் நிஜம், எல்லாம் நிஜம், இதுவும் பொய், அதுவும் பொய், எல்லாம் நான் என்ற பீயிங்னஸ், அது ஒன்றுதான் உண்மை என்றத அந்த உண்மையான அறிவு அப்பதான் வரும். உருவம் தான் என்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன். எவன்? கண்ணலால் காட்சி உண்டோ, கண்ணலால் காட்சி உண்டோ. அப்போ நீங்க கனவுல இருக்கிறச்சியும் ஏதோ ஒரு கண்ணு அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. எஸ் ஆர் நோ? கம் வித் மீ, கம் வித் மீ. தூங்கிட்டு இருக்கேன், இந்த கண்ணு மூடிட்டு இருக்கு, கண்ணு பார்க்கல, ஆனா சிங்கத்தை பாக்குறேன். புரியுதா? தூங்கிட்டு இருக்கேன், கண்ணு மூடிட்டு இருக்கு, அப்ப சிங்கத்தை பாக்குறேன். எந்த கண்ணால பார்த்தேன்? அந்த காட்சி நிஜமாச்சு, சிங்கம் என்ன துரத்திட்டு வருது. அப்போ கண் அலால் காட்சி உண்டோ. அப்ப எந்த கண்ணு அந்த சிங்கத்தை பார்த்துச்சு? கண் அதுதான் அந்தமிலா கண், இதற்கும் அப்பாற்பட்ட நிலையில் அனைத்தையும் என்றும் நித்தியமாக இருக்கக்கூடிய கண், அதுதான் கண். சார் அற்புதம் சார், அற்புதம் சார். அதனால பகவான் சொல்றார், இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நீ நான் சண்டை போடாது. எல்லாமே எல்லாமே பரம்பொருள், எல்லாமே இருக்கு. இதுதான் சரி, இதுதான் தவறு சொன்னீங்கன்னா உனக்குதான் பிரச்சனை, உனக்குதான் வேதனை, உனக்கு நிம்மதியா இருக்காது, பிராணாவே இருக்காது. சொத்த கேச மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ எழுந்து போன மாதிரி, 10 கோடி ரூபாய் தொலைஞ்சு போன மாதிரி நீட்டு மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கும். நமக்கும் கஷ்டம், பக்கத்துல ஏன்டா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கும் கஷ்டம். கெட்ட பாயிண்ட். அது பகவான் சொல்ற, உருவம் உண்ட உலகம் உண்டு. உருவம் இல்ல கட்டு, அந்த உருவத்தை யார் பாக்குறாங்க? தூங்குற செவல நீங்க பாக்குறீங்களா?
கிடையாது. அந்த கனவுல ஏதோ ஒரு கண்ணு அந்த காட்சியெல்லாம் பாக்குது, இந்த கண்ணு கிடையாது. ஏதோ ஒரு புலன் பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கு. சரி, சிங்கத்தை உடையா அங்க ஜோரா வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுறோம், சரவண பவன்ல மசால் தோசை சாப்பிட்டு இருக்கோம், மசால் தோசை வாசனை மூக்குக்கு வருது, அந்த ஜோரா உருளைக்கிழங்கு சாப்பிட அனுபவம் வருது. ஆஹா, பிரமாதம் பிரமாதங்கிறோம். அந்த காட்சியை உணரக்கூடிய புலன் எது? நாகத்தடி. இதுதான் கண் அலால் காட்சி உண்டோ. ஆக அந்த கண்ணுக்கு, தூக்கத்தில் நான் பார்க்கக்கூடிய மசால் தோசையை பார்க்கக்கூடிய கண்ணுக்கு அந்த மசால் தோசை காட்சி உண்மை. அது கிடையாது, அது கிடையாது, அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. 360 டிகிரி, 360 டிகிரிஸ். இது ஜகிவாசு சொல்வார், சத்குரு சொல்வார், சத்குரு ஜகிவாசு. அவர் சாமுண்டீஸ்வரர் கோயில்ல முன்னாடி அவர் கோயில் போயிட்டு அந்த வெளியே நிறைய பாறைகள்லாம் இருக்கும். அந்த அருண் தெரியும், அங்கதான் இருக்கான். பாறை மேல உட்காந்து பாக்குறச்சு, he will be able to see all the 365 degrees. கல்லுல அவர் இருப்பாரு, செடியில இருப்பாரு, மரத்துல இருப்பாரு, பின்னாடி போற பைக்ல இருப்பாரு, பின்னாடி பாறையில இருப்பாரு. அவர் நினைப்பாரு, ரொம்ப சார் அவர் ரொம்ப சிம்பிள் பர்சன், எனக்கு அவர் ரொம்ப மரியாதை. அவர் சொல்லுவார், ஒரு நிமிஷம் பைத்தியம் பிடிச்சிச்சா, தலையை பிடிச்சிக்கிட்டேன், ஆனா பைத்தியம் பிடிக்கல, நிஜம் தோணுச்சு எனக்கு. அப்பதான் உணர்ந்தேன், எனக்குள்ள ஏதோ பெரிய மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அது அசைக்க முடியாத உணர்வா எனக்கு மாறிடுச்சு. அவருடைய ஸ்கில்ல என்னன்னு, இஸ் அ ரியல் எஸ்டேட் ஓனர், இந்த வீடு வாங்கி விற்கிறவர். அவர் அவர் காலேஜ் டேஸ்ல பாக்கெட் மணிக்கு அவர் எந்த பாம்பு வேணா பிடிச்சிடுவார். பாம்பு ஒண்ணும் பண்ணாதவர் இல்ல, நீ படிக்கணும். ஜக்கி வாசுதேவ் அவர் சொல்லுவார், அவர் எந்த பாம்பு பிடிச்சாலும் பாம்பு கம்முன்னு இருக்கும். நம்ம கூட பாம்பு ட்ரை பண்ணாதீங்க பிடிக்கிறது. அந்த பாம்பு எடுத்துன்னு போய் அந்த வெனம் கலெக்ஷன் சென்டர் போய் கொடுப்பார். அந்த வெனம் கலெக்ட் பண்ணிட்டு இவர் பாம்பு, அது உண்மைக்கு அந்த பாம்பை பத்திரமா திருப்பி கொண்டு வந்து காட்டுல விட்டுடுவார். அதுக்கான பணத்தை சம்பாதிப்பார். அவர் அப்படிதான் சம்பாதிச்சார். அவருடைய அப்பா டாக்டர், அவங்க அப்பா தன் பையன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கல, அதனாலதான் ஒரு ஞான சத்குரு நமக்கு கிடைச்சிருக்கிற. என் பையன் டாக்டர் ஹேமர் பண்ணிருந்தாருன்னா அவர் என்ன இருப்பார் தெரியாது. ஆக அவர் உணர்ந்தது உண்மை. அந்த உண்மைக்கு அவர் போனால he gets a vision of 360 degrees. அப்ப சொல்றாரு, ஒரு நிமிஷம் பைத்தியம் பிடிச்சிட்டு தான் நினைச்சிட்டேன் நானா, ஆனா இது உண்மை, இதுதான் நிஜம்ன்றப்ப அன்றைக்கு வந்த நிலை என்றைக்குமே மாறவில்லை. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 3 பூர்வீக ஜென்மங்களை பத்தி அவர் பேசியிருக்கார். பாருங்க, 3வது ஜென்மத்துல தான் இன்னைக்கு அவர் அற்புதமான 112 112 அடி உயரமுள்ள 112 தாரணாக்களை குறிக்கக்கூடிய அந்த சிவனுடைய சிலையை ஸ்தாபிச்சிருக்கிறார் வெள்ளியங்கிரி மலையில, அந்த அடிவாரத்தில். அதனால ஒவ்வொரு ஞானிக்கும் இதுதான் கிடையாது. 3வது ஜென்மம் ரொம்ப அழகா சொல்லிட்டு போவார். முதல் ஜென்மம் இப்படி முடிஞ்சது, 2வது ஜென்மம் இப்படி முடிஞ்சது, முதல் ஜென்மத்துல அவருக்கு விஷம் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதை படிங்க. ஜக்கி வாசுதேவனுடைய முதல் ஜென்மத்துல ஞான பாதையில வந்ததுக்கு அப்புறமா முதல் ஜென்மத்துல அவருக்கு விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க. அதையும் உணர்ந்து இருக்கிற. 2வது ஜென்மத்துல அந்த வெள்ளியங்கிரி மலையில உச்சியில் தவம் புரிஞ்சிருக்க அந்த நிர்வாகிக்கணும், அந்த குருவுடைய ஆசை நிராசையாயே அவருடைய உயிர் போயிருக்கு. 3வது ஜென்மம் இந்த ஜென்மத்தில் தான் எனக்கு குரு கிட்ட பணியை முடிக்க முடிஞ்சது ரொம்ப பணிவா சொல்லும். அதனால கண் அதுதான் அந்த மிலா கண். அது கெட்டிங் மீ. அப்படி போயிட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போறோம், நமக்குள்ள போறோம். இந்த குப்பை வெளியே இருக்கிற எதையுமே நம்மள தொடரும். பியூர் அவேர்னஸ், எக்ஸலன்ட். பியூர் அவேர்னஸ், 100% அவேர்னஸ். இது மொழு நம்ம பகவான் முதல்ல ஈகோ விட்டு வெளியே கொண்டு வந்து there is an awareness புரிய வச்சுட்டார். இப்ப நாம 5வது பாடலுக்கு போவோம். 5வது பாடல் என்ன அற்புதமானது. உடல் பஞ்சகோச உரு, அதனால் 5ம் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். உடல் அன்றி உண்டோ உலகம், உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ கழறு. இப்ப பகவான் டோட்டல் அவேர்னஸ் போயிட்டு
தபான்னு நம்ம நிலைக்கிறங்க. அதுதான் சார் அவருடைய அம்மாங்கிறது. எனக்கு அவர் ரொம்பவுமே ஏதோ சொல்லிட்டு பெரிய சில பேர்லாம் ஏதோ நம்ம புரியாததை பேசிட்டு நான் பெரிய ரொம்ப அறிவாளின்னு காட்டிப்பார். பகவான் அப்படி அல்ல. முதல்ல நிஜத்தை ஸ்தாபிச்சுட்டார். பதஞ்சலி எக்ஸாக்டா முதல்ல நிஜத்தை ஸ்தாபிச்சிடறார். சித்தவருத்தி நிரோதங்கிறார். அப்புறமா அந்த சித்தத்தை பத்தி விளக்குறார். இதுதான் சொல்லிட்டு விட்டுடாம அதுக்கு வழிய சொல்றார். அப்படித்தான் பகவான் இப்ப நம்ம கீழே இறங்கி வழிய சொல்றார். என்ன சொல்றார்? டேப்பா மனுஷா, நீ சொல்லிட்ட உன்னுடைய அது முன்னாடி என்ன சொன்ன நானு, உருவம் தானாயின் உலகு பரமற்றுவாம் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது என்ன சொல்ல வர்றேன்னு, இந்த உடல் சொல்றியப்பா, அது ஒண்ணுமே இல்ல, பஞ்ச கோஷ உரு, 5 உரைகளால் வந்தது தான் உன்னுடைய உடல். அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷம். இதுதான் நம்முடைய ஆர்ட் ஆஃப் லிவிங். இல்ல என்ன சொல்றாங்க? பாடி 7 stages of existence. பாடி, பிரெத், மைண்ட், இன்டெலெக்ட், சித்தம், மெமரி, ஈகோ, செல்ஃப். ஆக 7 நிலைகள். இந்த பஞ்ச கோஷம் இந்த காலத்துல மனுஷங்களுக்கு புரியாதுன்ட்டு குருஜி 7 நிலைகள்ல சொல்றார். பாடி, பிரெத், பாடிங்கிறத அன்னமய கோஷம், பிரெத் என்னது பிராணமய கோஷம், அதுக்கப்புறமா மைண்ட், இன்டெலெக்ட், சித்தம், இதுதான் சித்தங்கிறது விஞ்ஞானமய கோஷம், ஈகோ ஆனந்த ஈகோங்கிறது இன்டெலெக்சுவல் விஞ்ஞானமய கோஷம், அண்ட் லாஸ்ட் இஸ் தி ஆனந்த செல்ஃப் இஸ் ஆனந்தமய கோஷம். ஆக பகவான் சொல்றார் உடல் பஞ்ச கோஷ உரு, அதனால் 5 உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். என்ன 5 உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும்? இந்த பஞ்சபூதங்களாகிய வானவெளி, காற்று, அக்னி, நீர், இந்த பூமி. அதனால் 5 உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். இந்த பஞ்ச கோஷமான அந்த உடம்பு 5 மூலகங்களால் தான் ஆனது, 5 பூதங்களால் தான் ஆனது. அதனால 5 பூதங்களான உலகை 5 பூதங்களால் தான் நீ உணர முடியும். மொள்ள வாங்க, நான் கோர்ஸ்ல எடுக்கிறதா. முதல்ல என்னது? நம்முடைய முதல் நம்முடைய தொண்டை, ஆகாச வெளி, சகஸ்ராரத்தை விட்டுடுங்க, ஆக்ஞா விட்டுடுங்க, அதான் செல்ஃப். அடுத்தது யூ கம் டு த த்ரோட் சென்டர், விஷுத்தா. விஷுத்தா என்பது ஸ்பேஸ், ஸ்பேஸ் என்பது சப்தம். அதுக்காக தான் இந்த கருவி, காது 2 கேக்குது. அடுத்தது இவர் அநாகதா, காற்று தத்துவம். அதனால்தான் காற்று, காற்றினுடைய சப்தத்தை கேட்க முடியும், காற்றை இந்த தோலினால் ஸ்பரிசமாகவும் உணர முடியும். ஒன் மோர் டைமென்ஷன் இஸ் ஆடட். கம் டு அக்னி. அக்னி, தீயை கண்ணால் பார்க்க முடியும், தீயை தொட்டு உணர முடியும், தீயின் சப்தத்தை உணர முடியும். சப்தம், தீயின் சப்தத்தை உணர முடியும், அது அதான் தீயை தொட்டு உணர முடியும். இன்னொரு டைமென்ஷன் காட்சி, கண்களால் பார்க்க முடியும். ஒன் மோர் டைமென்ஷன் இஸ் ஆடட். அண்ட் கோ டு யுவர் சுவாதிஷ்டானா, ஜெனிட்டல்ஸ், வாட்டர் எலிமெண்ட். நீரினுடைய சப்தத்தை கேட்க முடியும், நீரை தொட்டு உணர முடியும், நீரை கண்ணால் பார்க்க முடியும், நீரின் சுவையை உணரவும் முடியும். ஒன் மோர் டைமென்ஷன் இஸ் ஆடட். Go to the Muladhara, the sensitive spot between your genitals and the anus. பூமி, பூமியின் சப்தத்தை கேட்க முடியும், பூமியை தொட்டு உணர முடியும், பூமியை கண்ணால் பார்க்க முடியும், பூமியின் சுவையை உணர முடியும், பூமியின் வாசனையை முகரவும் முடியும். One more dimension is added. So these Panchakaranas, இந்த 5 கருவிகளும் இந்த உலகை உணர்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 5 மூலகங்களால் இருந்த உடம்பு. அதே வானவெளி விஷுத்தா, அதே காற்று அநாகதா, அதே அக்னி யுவர் நேவல் சென்டர் மணிப்புரக, அதே நீர் யுவர் சுவாதிஷ்டான, அதே பூமி மூலாதார. அதுதான் பஞ்சகோள் உடல் பஞ்சகோஷ உரு. அதனால் 5 உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். Am I clear? Are you coming with me? Very important. Very important. உடல் அன்றி உண்ட உலகம். இந்த 5 கருவிகள்ல ஒரு கருவி போயிட்டுன அந்த உலகம் அங்க இருக்கா? கண்கள் இல்லாட்டி காட்சிகள் கிடையாது, காதுகள் இல்லாட்டி ஒலி கிடையாது, சுவை இல்லாட்டி உங்களுடைய நீர் தத்துவமே கிடையாது.
வாசனை எல்லாம் கட்டி பூமி தத்துவமே கிடையாது. ஆக உடல் அன்றி உண்டோ உலகம். இந்த 5 கருவிகள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் உனக்கு இருக்கடா. யோசிப்பு, உடல் விட்டு உலகத்தை கண்டார் உணரோ. இந்த உடல்ல இருந்து வெளியே ஜிங்குன்னு குச்சிட்டு இந்த உலகத்தை பார்த்தவங்க யாரா இருக்காங்களா சொல். பகவான் ரொம்ப நம்முடைய நிலைக்கு வர்றார். உடல் நிலையில் இருந்துட்டே உணர்வால் நம்ம பண்ணாம எத்தனை பேரு தான் வச்சிருக்கிற அறிவை வச்சுக்கிட்ட எவ்வளவு ரீல் சுத்துறாங்க. இத பண்ணிட்ட நீ வா, நீ மஞ்சள் ஒரு 10,000 ரூபாய் கட்டு, 10,000 ரூபாய் கட்டணும்னு சாமியை காட்டுறேன், நான் வேப்பலை குத்தவங்க வீட்டுல சொருவு, நான் மந்திரம் போடுறேன், மாயம் பண்றேன். பகவான் ஒரே அடி அடிக்கிறே, உடலன்றி உண்டோ உலகம். உனக்குள்ள இருக்குது ஞானம், அதை பார்த்து போகாம ஏண்டா எல்லாத்தையும் தலையில திணிச்சுக்கிற. உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ. அதனால உண்மை அறிந்த ஞானிகள் சிலராக இருக்கலாம். பலரும் மக்களின் அறியாமையை தமது சுயநலத்திற்காக பயம் வச்சுடுவாங்க. Fear is the psychosis. Fear psychosis is the basis. 90% of the people they just exploit your fear psychosis. உங்க வீடு பாருங்க, கிழக்க பார்த்திருக்குது, அதனால தாங்க எல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடும். எங்க வீட்டுல ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு ஜுரம் வருது, ஒருத்தருக்கு என்னமா வருது. ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டின்னு வர்றேன், அவர் வர்றாரு, பாக்குறாரு, திரும்பி இந்த ஜன்னல் இங்க இருக்கக்கூடாது, அதனால்தான் ஜன்னல் மூலமா என்னென்னமா வருது. அப்படியாங்க சாமி, என்ன பண்ணணும்? ஒரு 10,000 ரூபாயில பெரிய சினிமால தானங்க பாக்குறோம், குப்பைய பூஜை பண்ண. இந்த பிசாசுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு தெரியாது, அது வேற விஷயம். அதை வச்சுக்கிட்டு எத்தனை சினிமா ஓட்டிட்டு இருக்காங்க, எவ்வளவு காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நியாயம்? அந்த படத்தை பாக்குறவங்க சந்தோஷமா பாக்குறாங்களா, பயந்துட்டு பாக்குறாங்க? ஒரு பொம்மை வருதா, அது கண்ணை உருட்டி பாக்குதா, அதை நினைச்ச உடனே கார் ஓடுதா, அந்த கார் ஓடி அந்த பொம்மையை எல்லாரும் சார் அடிக்குதான். நான் சினிமா உட்காந்து டிவியில உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், டிவியில ஏன்னு பார்த்துட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்குனா அந்த பொம்மை தான் வருது. புரியுதா? பொம்மை நிஜமா இல்லை, அவன் 2.5 மணி நேரம் சினிமா ஓடிட்டு காசு வாங்கிட்டான். இது நிஜம் நான் நம்புறேன்னு. அது பொழுதுபோக்கா உணர்ந்தா கூட யுவர் பிரெயின் டஸ் நாட் நோ வெதர் இட் இஸ் ஒரு காட்சியா அல்லது அனுபவமா தெரியாது. வெரி இம்பார்ட்டன்ட். The nature of the brain is to absorb. It's a neurotic activity, neuron activity. அவ்வளவுதான். அதுக்கு நிஜத்துக்கும் நிழலுக்கும் வித்தியாசம் தெரியாது. எவனோ ஒருத்தர் டிவியில கத்தியால கொத்தவர்னா நமக்கு படபடப்படாங்குது நெஞ்சு. உண்டா இல்லையா? உண்டு. தூக்குல தொங்குற பிசாசு சைன் ஒளி கருப்பா போதா, அப்படியே அப்படின்னு பாக்குறோம். பிரெயின் அக்செப்ட்ஸ் இட். பிரெயின் டஸ் நாட் நோ டு டிஃபரன்ஷியேட். பிரெயின்ல வர்ற இம்ப்ரெஷன்ஸ் தான் உங்களுக்கு கனவா வரும். அதனால இந்த பஞ்ச கோஷத்துல கருவிகள்ல எதை உள்ள விடுறோம், எதை தடுக்கிறோங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால்தான் இந்த சினிமா சீரியல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கு எடுத்து மெச்சூரிட்டி வரணும். அது அப்படியே நீங்க நம்ப வச்ச உங்களுக்குள்ள ஆழ்நிலை மனப்பதிவுகளாக மாறக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அதனால பகவான் சொல்ற, உடல் விட்டு உலகத்தை கண்டார் உள்ளரோ கிடையாது. அது சுந்தர் சி ஆனாலும் சரி, இல்ல சங்கர் ஆனாலும் சரி, மணிரத்னம் ஆனாலும் சரி, அவனுக்கு தொண்டை அவன் காட்டிட்டு இருக்கான், நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். அவனுக்கே எது தெரியாது. அது அவரவர்கள் அனுபவத்தை பொறுத்து. புரியுதா? அதனால உடல் பஞ்ச கோஷ உரு. அதனால் 5ம் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். இந்த உடம்புங்கிறச்சியே அந்த 5 கருவிகள் மூலமாக அந்த உலகமே உனக்குள்ள இருக்குது. உடல் அன்றி உண்ட உலகம் கிடையாது. ஆனால் உடல் விட்டு உலகத்தை கண்டார் உளரோ. 1008 பேச்சு பேசுறாங்களே, அவங்க சொல்றதுதான் உண்மையா? அதை பத்தி கவலைப்படாது. கழறுனா உனக்கு நீயே சொல்லிக்கோ. நீ யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம், உனக்கு நீயே சொல்லலிக்கு, உனக்கு நீயே சொல்லு. புளிய மரத்துல பிசாசு இருக்குதா சொல்றான், புளிய மரத்துல போய் நின்று பிசாசை வெளியே வா பார்க்கலாம். ஐ வாண்ட் டு டாக் டு யூ.
கேட்டு பாருங்க. அதனால உன்னை பொறுத்த மட்டும் காணும் உலகம் தான் உண்மை. அது இப்ப அதனால அந்த 5வது பாடல் தான் ரொம்ப அழகே. எனக்கு ஒரு சிவ வாக்கியர் பாடல் நான் எப்பவுமே ரொம்ப இஷ்டமா அனுபவிச்சு சொல்றேன். சிவ வாக்கியர் இன்னொரு லெவல் போற. ஓடம் உள்ள போதே ஓடியே உலாவலாம், ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்த போதே ஒப்பிலா வெளியிலே ஆடும் இல்லை கோலும் இல்லை யாரும் இல்லை ஆனதே. சார் எப்பேற்பட்ட பாடல் சார், எப்பேற்பட்ட பாடல் சார். ஓடம் உள்ள போதே, உயிரோட்டம் இருக்கக்கூடிய இந்த உடலில் உயிர் இருக்கும் பொழுதே ஓடியே உலாவலாம், உனக்கான அனுபவங்களை நீ பெற்றுக் கொள்ளலாம். ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம். எவன் புத்திசாலி? ஓடி 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 அங்கே இங்க அங்கன்னு ஓடி உலாவாம உறுதி பண்ணி கொள்ளலாம். இந்த உடம்பின் மூலமாகத்தான் நீ யார் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓ, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், வாயில பேசுறோம், அதை உணரணும். அதுதான் சிவவாக்கியம் சொல்றார். ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம். அதுதான் திருமலரும் சொல்றார். உடம்பார் அடியின் உயிரார் அழிவர், திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டார், திடம்படு மெய்ஞானம் சேரவும் வேண்டி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு ரொம்ப முக்கியம், ஓடம் முக்கியம் கடக்கிறதுக்கு. ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்த போதே ஒப்பிலா வெளியிலே. இந்த உடம்பு விழுந்துச்சுன்னு உனக்கு என்னன்னு தெரியாது. ஆடும் இல்லை கோலும் இல்லை. அங்க ஆடு ஆட மேய்கிற கோல் கிடையாது. ஆடு என்றால் வாசியோகம். உன்னுடைய உயிரோட்டத்தில், உன்னுடைய தண்டுவடத்தில், உன்னுடைய சூஷ்மனாவில் ஆடிக்கொண்டு ஜோதியாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அக்னி நாடியில் இருக்கக்கூடிய வாசி உயிர். ஆடும் இல்லை, அது உடம்புட்டு போயாச்சு. கோலும் இல்லை. கோல் என்றால் அளவு. நாம் சாதாரணமாக உள்வாங்க மூச்சு 8 அங்குலமானது, வெளிவிடும் மூச்சு 12 அங்குலமானது. ஒவ்வொரு முறையும் 4 என்ற மாத்திரை மூச்சை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் இறப்பை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். Every day we are moving towards the death. That's because கோடும் இல்லை. கோடுன்னா அளவு, கோலும் இல்லை அளவு. உள்ள வர மூச்சு 8 அங்குலம், வெளியே போற மூச்சு 12 அங்குலம், 4 அங்குலம் போயிட்டு இருக்கு. எத்தனை நாள் முடியுதோ டேட் ஆஃப் எக்ஸ்பைரி வந்தா போய் சேர வேண்டியதுதான். அது ரொம்ப அழகா சொல்லுவார் சிவவாக்கியர். ஆடும் இல்லை கோலும் இல்லை யாரும் இல்லை ஆனது. யாரு இப்பதான் ரீசெண்டா எத்தனை பேர் இறந்துட்டாங்க? அவங்கள ஏங்க யோசிப்பார். நம்ம படம் வச்சுட்டு அவரு நைவேத்தியம் பண்ணி காரியம் பண்றோம், மாசம் மாசம் சார்த்தம் பண்றோம். அவர் எங்க போயிருக்கிற? நீ எங்க போவ? யாரும் இல்லையானதே. அதனாலதான் ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம். அந்த ஓடத்தை வச்சுக்கிட்டு அந்த ஓடம் உடையறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதையா உட்கார்ந்துகிட்டு பிராணாயாமம் பண்ணு. உட்கார்ந்துகிட்டு நீ யாருன்னு யோசி. ஓடம் உள்ள போதே ஓடியே உலாவலாம். இங்க போற அங்க போறன்னு தருக்கி தெரியாது. Don't waste your time, because the body is very, very important to understand and realize who you are in reality. ஓடம் உள்ள போதே ஓடியே உலாவலாம். மடையா, ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம். முக்கியம், அதை பார்த்து போ. ஓடம் உடைந்த போதே ஒப்பிலா வெளியிலே you become one with the space. ஆடும் இல்லை கோலும் இல்லை. அங்க பிராணாயாமம் கிடையாது, உள்ள போற மூச்சும் கிடையாது, வெளியே வர மூச்சும் கிடையாது. யாரும் இல்லையானது, யாரும் இல்லையானது. உடன்பிறப்புகள் யாரும் கிடையாது. நீயா இருக்க, யாருக்கும் தெரியாது. சிவவாக்கியர் நெத்தி அடி அடிப்பார். அவர் ஒவ்வொரு பாடலுக்கு அவ்வளவு இஷ்டம், காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன் இதாண்ட நிஜம். பகவான் சின்ன பிள்ளை மாதிரி சிவவாக்கியர் நெத்தி அடி அடிப்பார். அது இதே பார்த்தோம்னா உடல் பஞ்சகோச உரு, அதனால் 5ம் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். உடலன்றி உண்டோ உலகம்? கிடையாது. உன்னை பொறுத்த மட்டும் உடல் விட்டு உலகத்தை கண்டார் உலரும். கழறு, அந்த கழறுங்கிறது மிக அற்புதமான தமிழ் சொல். கழறு என்பது
பேசுறது கிடையாது. களறு என்பது உய்த்து உணர்ந்து தனக்குள் தான் பேசிக்கொண்டு உனக்கு நீயே கேட்டுக்கோங்கிறோம் இல்லையோ. நீ சொல்றது உண்மையோ பொய்யோ, நம்ம பொய் அப்பட்டமா பொய் சொல்லுவான் தெரியும். சுவாமி சத்தியம், அம்மா சத்தியமா சொல்றேன்டா அப்படிம்பா. நம்ம மகனே அம்மா சத்தியமா பண்ற கள்ளரு, நீ சொல்றது உண்மையா போயிரும் உனக்கு தான் தெரியும், அதை நீயே கேட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இன்னைக்கு இன்னைக்கு 8 பாடல் முடிக்கணும்னு இருந்தேன். சோ 8 பாடல்கள் வரைக்கும் பகவான் இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் முதல்ல கூட்டுட்டு போவார். முதல்ல உடம்ப பார்த்துட்டோம், உடம்புல எப்படி முதல்ல பார்த்தோம்னாமே அதுக்கு முன்னாடி அடுத்தது எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த உடலை பேஸ் பண்ணி ரொம்ப அழகா எடுத்துட்டு போவார். ஏன்னா இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம போனோம், ஒரு வழியே கிடையாது. சோ நீங்க உருவம் உலகம் மெய் பொய் தோற்றம், சரி, உருவம் தானையின் உலகம் பருவற்றாம், ஓகே. கடைசியில பார்த்தா எல்லாம் இந்த உடம்பை வச்சுட்டு தான் நம்ம நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பகவான் என்ன இந்த உடம்பை பேஸ் பண்ணி ரொம்ப அழகா எடுத்துட்டு போவார். மெய்சில் இருக்கும் என்ன அழகா பஞ்சகோச உருதான் நீ உடம்பு தப்பே கிடையாது. ஆனா அந்த உடம்பு மூலமா தான் நீ உணர முடியும். அதுதான் சிவவாக்கியம் சொல்றார், உடம்புள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம். அதனால இந்த உடம்ப பேணி காக்கிறது, பத்திரமா பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்காக பேம்பர் பண்ண வேண்டும். அதுக்கான உணவை ஊட்டி, அது உங்களுடைய பஞ்ச பிராணாக்கள் இல்லையா, பிராணா அபானா சமானா உதானா யானா, அதெல்லாம் சரியான நிலை இறங்குற மாதிரி பிராணாயாமம் பண்ணுங்க, சாதனை பண்ணுங்க. அதே நேரத்துல சத்சங்கம் வெரி இம்பார்ட்டன்ட். நீ நான் சண்டை பிரயோஜனமே கிடையாது. உன் உலகம் உனக்கு, அவன் உலகம் அவனுக்கு, அவன் பாட்டுக்கு இருக்கட்டும், நீ பாட்டுக்கு இருக்கட்டும், பினிஷ்ட், போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப நிம்மதியா இருக்கிறதுக்கு நாம இந்த சாதனா சத்சங்கம் சேவை, நம்ம ஒத்த மனம் உடல்கிட்ட பேசுங்க, பழகுங்க. உங்ககிட்ட இருந்து மத்தவங்களை பகிர்ந்துக்கோங்க. உங்க ஒத்த மனம் கேட்கறத நல்லா கேட்டுக்கோங்க. பானு ஒரு அற்புதமான 40 உள்ளது 40 பத்தி ஒரு சின்ன கட்டுரை மாதிரி எழுதி அனுப்பிச்சிருந்தேன். நான் சிரிச்சு முடிஞ்ச நான் ஐ வாண்ட் டு சர்க்குலேட் ஆல்சோ. எவ்வளவு அழகா அந்த குழந்தை உள்வாங்கிட்டு இருக்கா, எவ்வளவு திருப்தி. அதாவது ஒரு நல்ல ஸ்கொயர் மீல் நல்ல ஜம்முன்னு சாப்பிடுற மாதிரி ஃபெல்ட் இட். அந்த அவ்வளவு உணர்ந்தேன். அப்போ எப்படி உள்வாங்கிட்டு இருக்காது. இத்தனை குழந்தைங்க இருக்கீங்க, விஜயபிரியா இருக்கா, தாரா இருக்கா, சங்கீதா இருக்கா. நீங்க அந்த உபதேசம் எழுத பார்த்தோம்னா அத்தனை பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் ஒளிறத பாக்குறச்ச திருப்தியா இருக்கு. ஏன்னா நீங்க எழுதி அனுப்பிதான் தெரியுது எனக்கு ஹவு டீப் யூ ஆர் கமிங் வித் மீ. எழுதாதவர்களை பத்தி என்னவர் அப்சர்வ், உணர்ந்து மகிழ்தல் அவர் பார். ஓதர சங்க ஓதர் எத்தனை பேர் கூட வர்றீங்களோ வாங்க, அது என்னுடைய பாக்கியம். சோ நீங்க கூட வர்றது என்னுடைய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதே நேரத்துல உங்க அழக நான் உய்த்து உணர்ந்து ரசிக்கிறேன். ஆஹா ஆஹான்றது ஆஹா கூட்டம் முடியவே இல்லை. உங்க உபதேச உண்டியார் பதில் படிக்கிறச்ச, பானு எழுதின அந்த உள்ளது நான் படிக்கிறச்ச, சங்கீதா எழுத படிக்கிறச்ச, தாரா எழுத படிக்கிறச்ச, லக்ஷ்மி நம்ம விஜயபிரியா படிக்கிறச்ச மெய்சில் இருக்கு. அடடா எப்பேற்பட்ட அழகான இறைவனுடைய படைப்பு அப்படின்றச்சே அந்த அழகான ஒரு அனுபவம் கொடுத்தது. நானும் சரி அம்மாவும் சரி, we are blessed to have you all as our children. சரியா? இன்னைக்கு இதை முடிக்கலாம். 6வது ஸ்லோகத்துல மொள்ள போலாம். கூடவே வாங்க, ரொம்ப சுகமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஆமா, இப்போ உங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. if you want to share anything, எனக்கு என்ன தெரியுதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்லுமா. ஒரு டவுட்பா. சொல்லுமா. இப்ப 4வது பாடல்ல அவர் எல்லாமே உருவத்தை பத்தி தானே சொல்றாரு. உருவத்தை பத்தி இல்ல, உணர்வை பத்தி சொல்றாரு. அதான்ப்பா, இப்ப கண்ணு இருந்தாதான் உருவம் பார்க்க முடியும், அந்த மாதிரி தான் சொல்றாரு இல்லையா? அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல உருவம்ன்றது உண்மை அப்படின்றாரு இல்லையா? உருவம் உண்மைன்னா உலகம் உண்மை. முதல் பரம்னா என்ன? பரம்னா பரம்பொருள் தானே. பரம்பொருள் இல்ல, அடடா மக்கு அதை போன்றதே உலகு பரமாம். அது போலவே அந்த புறம் வெளிப்புறம் உட்புறம் சொல்றோமோ இல்லையோ, அந்த புறம் சொல்றேன் இல்ல. ஆமா, அந்த புறம் சொல்றோம் இல்ல. புறம் என்றது இடம். இங்க வந்த புறம் பரம்ங்கிறது புறம் இல்லையா? அது பரம்ங்கிறது இங்க புறம் வரும். உலகு பரம் அற்று அதை போன்றதே.
பரங்கிற பரம்பொருள் அல்ல, பரந்து இருக்கக்கூடிய ஒரு வெளி உலகு. இல்ல ஆம்னா இருக்குன்னு அர்த்தம். அற்று ஆம் அதை போன்றதே. அதுக்குதான் வேணும். அற்று ஆம்னா அதை போன்றதே. உலகு பரம், உலகம் என்ற இடம் நீ உருவம் தானாயின் எவ்வளவு உண்மை நினைக்கிறியோ, உலகு பரம், உலகு என்று சொல்லக்கூடிய இடமும் அற்று ஆம் அதை போன்றதே. அதனால உருவம் இருக்கிறச்ச இந்த உலகமும் இருக்கு. இந்த உருவம் இல்ல கேட்டு உலகமே இல்லாம. நல்லது. இந்த மாதிரி கேளுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கும் அது ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்கும். அப்பா சொல்லுமா. அப்பா நீங்க சொன்னே இல்லையாப்பா, அந்த உடல்ங்கிறது வித் த்ரூ த சென்சஸ் தானே நீங்க மீன் பண்றேல்ப்பா? ஆல் த சென்சஸ் தானே. எறும்புக்கும் அதேதான், மனுஷனுக்கும் அதேதான் சொன்னேலே. ஆமா, சென்சஸ் ஆம்ங்கிறது இங்க இட்ஸ் நாட் தி இன்ஸ்ட்ருமெண்ட், இட் இஸ் த சென்சரி பர்செப்ஷன் which interprets. ஓகேப்பா, what will happen for a blind person or a deaf person? அவளுக்கும் தெரியுமா? அந்த பர்செப்ஷன் வருமா? சயின்டிபிக்கலி வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும். இப்ப நீ போத்தீஸ் போற, ஒரு பட்டுப்படவை நல்லா இருக்கு நீ சொல்ற, நான் அதை பட்டுப்படம் நல்லா இருக்கு நான் சொல்றேன் அவசியம் கிடையாது. என்னுடைய உணர்வுகள் வேறமா இருக்கலாம், இதை விட இன்னும் மெத்து எடுக்கலாமே நான் சொல்லுவேன். அதனாலதான் அவங்க உலகம் தனி. இறைவனுடைய படைப்பில் எவ்ரிதிங் இஸ் யூனிக். அதை உணர்ந்துட்டா பிரச்சனை இருக்கு. Our life is nothing but full of compromises and coexistence. Coexistence. அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பேரனா இருந்தாலும் சரி, பேத்தியா இருந்தாலும் சரி, தனித்தனி உலகம். மத்த உலகம் ஒத்து வரலையா ஒதுக்கிடு, சண்டை போடாது. பெரிய ஜெய் குருதேவ் சொல்லிட்டு விலகி உலகத்துல நிம்மதியா இருக்கும். புரியுதா? புரியுதுப்பா. Thank you. சார், இப்போ நிஷா கேட்டதோட கண்டினியூஷனு, இப்ப அவள் யாருக்கோ இந்த ஜென்மத்துல கண் பார்வை இல்லை, ஆனா அவ ப்ரீவியஸ் ஜென்மத்தோட அந்த மெமரி சித்தம் அதெல்லாம் ஜென்மத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. அது வேற விஷயம். இந்த உடம்புல எந்த ஒரு உண்மை பருணுகிற உடம்பு உண்மையா பொய்யா? ஆமா, உண்மை. அதுல இருக்கக்கூடிய கருவிகள் மூலமா இந்த காட்சியை பார்த்து நீ உணர்றது ஒண்ணா இருக்கலாம், நான் உணர்றது ஒண்ணா இருக்கு. உன் உலகத்தை நான் மதிக்கிறேன், என் உலகத்தை நீ மதிச்சுட்டு பிரச்சனையே கிடையாது. அதனாலதான் கண், அதுதான் கண்ணுங்கிறது அந்த உள் உணர்வு, எல்லாவற்றையும் வைத்து உணரக்கூடிய கண். அவேர்னஸ், டோட்டல் அவேர்னஸ். அது மிகப்பெரிய பாக்கியம். அது அந்த நிலைக்கு போனா தான் வரும். Anything else? சரியா? Life is love, life is joy, life is enthusiasm. So அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் பா. ஜெய் குருதேவ் பா. ஜெய் குருதேவ் பா. Thank you ma. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் மா. ஜெய் குருதேவ். Then subsequent each yuga one leg was cut off. Is that why it became Nandi, like